ஹஸ்பண்ட் வந்து 2:30 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் 2 மணிக்கு சாப்பிட்டு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி கை கால் ஃபுல்லாகவே வேர்க்கிற மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துருக்குது. அது வந்து நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு டைம் காட்டினோம். அவங்க வந்து ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஆயில்மெண்ட்டு அப்புறம் வந்து சிரப்பும் கொடுத்துருந்தாங்க. அது போட்டும் சரி வரல. உடம்பு ஃபுல்லாகவே வேர்க்கிற மாதிரி பொறியாக வருது. அவ்வளோவா அதனால் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு வரையா உடம்பு ஃபுல்லாக. ஜெகஷ் நீங்கள் அப்புறம் கை காட்டலாட்டும். கை ஃபுல்லாக அப்படியே வந்துருக்குது வேர்க்கிற மாதிரி. கையை பாருங்க. கையை பாருங்க. எங்கள் ஜெகஷ்னுடைய கை சீப்படுத்துறதால சீ விட்றேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னாலுமே. அது வந்து போட்டு சொரிஞ்சிக்கிறா. நம்மன்னு ஒரு மாதிரி இருக்குதாட்டுக்கு போட்டு தேய்ச்சிக்கிட்டு அழுவுறா. ஆயில்மெண்ட் தேய்ச்சா எரியுதாட்டுக்கு. அதனால் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். இன்னமும் வரும்னு சொல்லிட்டு வரவே இல்லை எங்கள் வீட்டுக்காரர். பொட்டு, காது, தலை எங்கே இருக்குது சாமி? கண்ணு, மூக்கு, உதடு எங்கே இருக்கு? வாய் எங்கே இருக்கு? பல்லு, நாக்கு, காது எங்கே இருக்கு? கை எங்கே இருக்கு? தொப்புள் எங்கே இருக்கு? கால் எங்கே இருக்கு? கால் இதோ இருக்கு ஒரு கால். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான், கால்லையும் கையிலையும் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாரு, இந்த மாதிரி வந்துருச்சு நிறையத்துக்கு. இருப்பா, பொறி பொறியாக அப்படியே கிளம்பி அப்படி இன்னும் அதிகமாக தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வந்துருக்குது. அதனால் போயிட்டு ஆட்டிட்டு வர்றோம். சாப்பிட்டியா சாமி? நீனு காலில் வந்துருக்குதுங்களாடி. அச்சோ. சரி, ஒரு பாட்டு பாடு. எல்லாருக்கும் உட்காந்துட்டு பாட்டு பாடு. மம்மு கிடைக்கூடாது. பாட்டு பாடு. யானை பாட்டு பாடு. யானை அந்த பாட்டு பாடு. யானை பாட்டு. அழகு. நான் பிடிச்சிருக்கிறேன். சரி, இந்த பாட்டு பாடு. நம்ம சாங் கொடுத்தா பேக்ரவுண்ட் பிஜிஎம் போடுறோம். கை வச்சு வரைக்கூடாது கேமராவை. ஜெகஷ்னிக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிஷர்ட் போட்டு விட்டான், நியான் டிஷர்ட். அந்த டிஷர்ட்டு ஜெகஷ்னி காலை காட்டணுமா? கால் என்னாச்சுடி சாமி? காட்டு எல்லாருக்கும் காட்டும். என் பொண்ணு காலை பாருங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்துருக்குது. கால் ஃபுல்லாகவே. அந்த கால் காட்டுங்க. இங்கே பாருங்க, இப்போ சொரிஞ்சு எப்படி ஆகியிருக்குன்னு பாருங்க. சோப்பு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து பாப்பா பிறந்த புதுசில் ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஜான்சன்ஸ் டெடிபேர், அடுத்து வந்து டெடிபார் சோப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஜான்சன்ஸ் பேபி பிளாசம் அது வாங்கி கொடுத்துருக்குறாரு, பிங்க் கலர் பவுடருமே. அதான் பிளாசம் தான். ஆனால் அது யூஸ் பண்ணி இப்போ ரொம்ப மாதம் ஆகுது. இப்போது என்னடானாக்கா பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்துருக்குது. போட்டு அப்படியே சொரிஞ்சிக்கிறான். வலிக்குதா சாமி?
எங்கடி வலிக்குது? காலில் வலிக்குதுங்களா? இதெல்லாம் பிடிக்க கூடாது. காலை தான் இப்ப காட்டினே, திரும்ப காட்டணுமா? காட்டு, எங்க காலு காட்டு, காலை காட்டு. காட்டு, இங்க பாரு. ஐயோ என் பிள்ளைக்கு பாருங்க, இங்க பாருங்க, கை கை இப்போ தெரியுது அழகா. கை ஃபுல்லாக சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளாம் இருந்தால் தாங்கிட்டு இருக்க மாட்டோம். பாப்பா எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே அழுகுறா. வாய் சொல்கிறதுக்குன்னு வாய் அந்த அளவுக்கு இல்லை. நான் அவள் அரிக்கும் போது மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டோனாக்கா அப்படியே அழகாக உனக்கியாக காட்டுவா. பேக் மாட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம் மேடம். இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. கயிறு வெளில எடுத்து போடு. கயிறு கயிறு ஒரு பாட்டு பாடு ஜெகஸ்னி. வாரி பாட்டு பாடு. வாரி வாரி. சரி வாரி வாரி பாட்டு பாடு. இந்த பாட்டு பாடு. வாரி வரி 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 வா வரி. அந்த பாட்டு பாடு. பாப்பாவுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆயில்மெண்ட் காட்டுறேன் பாருங்க. ஆயில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில்மெண்ட் தான் கொடுத்தாங்க. சிரப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன சிரப்புன்னு தெரில. எல்லாத்தையும் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஒன் டைம் காட்டணும். இல்லைனா அந்த நோட்டில் பாப்பாவுக்கு அந்த நோட்டு கொடுத்துருப்பாங்கள்ல, ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்டை போட்டிருக்குறோம்ல, அந்த அட்டையில் பார்த்துட்டே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இதுதான் சொல்லிட்டு கட்டிட்டு வர போகிறோம். என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நான் வரேன் இப்போ இடையில வரேன் அம்மா ஊருக்கு போகிறேன் திருவிழாவுக்கு. அங்கே போயிட்டு மண்ணில் விளையாடுவா. ஏற்கனவே மண்ணில் வந்து அலர்ஜின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் திரும்பவும் மண்ணிலே போயிட்டு அவங்க ஊரில் போயிட்டு விளையாண்டானாக்கா இன்னும் அதிகமாகிடும். சரி இங்கே இருக்கும்போதே பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக இருந்துட்டா கிளம்புறோம். கம்பெனியில் என்னமோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மாடி மேலே மாடி தண்ணி தொட்டின்னு நினைக்கிறேன். போலாமா? போகல போட்டு செக்கு வந்தவங்களும் அதை கூட எழுதி கூட போட்டுருக்கலாம். பிரியாணிக்கு சாப்பிட வந்துருக்கு. எழுந்துரு, வழக்கு விட்டு போதும் உங்களுக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டுட்டு போயிட்டோம். டோக்கன் சரி சரி சரி. ஏய் ஏய் அடங்க மாட்டியா நீ? ஆ போய்ப்பா. டேய் டேய் காத்து சூப்பரா அடிக்குது. ஜெகஸ்னி என்ன ஜெகஸ்னி என்ன உனக்கு டாக்டர் ஊசி போட போறாங்க.